Hello everyone, welcome to the first episode of Shopify Mastery Series. I am Praveen and in the Shopify Mastery Series நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஷாபிஃபைனா என்ன, ஷாபிஃபை ஸ்டோர் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம், ஷாபிஃபைல ப்ராடக்ட் எப்படி லிஸ்ட் பண்ண போகிறோம், கேட்டகரிஸ் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அண்ட் பேமெண்ட் கேட்வேஸ் எப்படி செட்டப் பண்ண போகிறோம் அண்ட் ஓவராலாக வந்து நம்ம ஸ்டோரை ஆன்லைனில் எப்படி லான்ச் பண்ண போகிறோன்ற கம்ப்ளீட் சீரிஸ் தான் இந்த ஷாபிஃபை சீரிஸ். அதில் ஃபர்ஸ்ட் எபிசோடாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஹவு டு டிசைன் அ ஷாபிஃபை ஸ்டோர். வாட் இஸ் ஷாபிஃபை அண்ட் ஹவு இட்ஸ் ஒர்க். ஷாபிஃபை என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம். இது வந்து ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, அமேசான் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி வெப்சைட்டை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் ஷாபிஃபை. இந்த டூல் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இண்டிவிஜுவல் பிஸ்னஸ், இண்டிவிஜுவலாக இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாரும் வந்து ஷாபிஃபை மூலமா ஒரு வெப்சைட்டை அவங்களா கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி அதில் ப்ராடக்ட்ஸையும் சேல் பண்ண முடியும். ஸோ ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ், மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸ் அண்ட் ஈவன் லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ்க்கும் இந்த ஷாபிஃபை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. எதுக்காக ஷாபிஃபையை சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷாபிஃபை ஒரு கிளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேர். ஸோ அதனால் நம்ம ஹோஸ்டிங்க்கு தனியாக பே பண்ண வேணாம். ஷாபிஃபைலே என்னோட ப்ராடக்ட்ஸை நான் லிஸ்ட் அவுட் பண்ணி ஷாபிஃபைலே ஹோஸ்டிங்கை நான் வாங்கிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஷாபிஃபையோட ப்ரைஸிங். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை பிஸ்னஸ்க்கு ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் ஓன் கம்பெனிக்கு ஒரு ஷாபிஃபை வெப்சைட் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். ஹோஸ்டிங் கொடுக்குறாங்களா கொடுக்கலையா, டொமைன் இருக்கா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஷாபிஃபை பேசிக்காக வந்து 3 பிளான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் வந்து பேசிக், அதோட ப்ரைஸிங் வந்து 1500 per month சார்ஜ் பண்ணுறாங்க. செகண்ட் பிளான் வந்து க்ரோ, அதோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5500 per month சார்ஜ் பண்ணுறாங்க. தேர்ட் பிளான் வந்து அட்வான்ஸ், அதோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22,600 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 3 பிளானுக்கும் உள்ள பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈச் பிளானில் கமிஷன் ரேட் நம்ம சொல்ல போகிறோம். தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் கமிஷன். பேசிக்கில் 2% கமிஷன் அவங்க எடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் பிளானில் 1% கமிஷன் அண்ட் தேர்ட் பிளானில் வந்து 0.6% கமிஷன் ஆன் எவ்ரி பர்ச்சேஸ் வந்து அவங்க டிடெக்ட் பண்ண போகிறாங்க. இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈச் பிளான்ஸ். ஸோ ஷாபிஃபையோட ப்ரைஸிங் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஷாபிஃபைல ஒரு அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் ஒரு ஸ்டோர் எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி ப்ராடக்ட்ஸை லிஸ்ட் பண்ணுறது, ஹோம் பேஜை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, அதை இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு shopify.com லாகின் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ, இந்த ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ கொடுத்துட்டு உங்களோட ஜிமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் அண்ட் உங்களோட ஸ்டோர் நேமை நீங்கள் அதில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். அண்ட் ஆல்சோ உங்களை அந்த ஸ்டோர் வந்து உங்களோட டேஷ்போர்ட் ஹோம் பேஜுக்கு கொண்டு வந்து லேண்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இதுதான் ஷாபிஃபையோட ஹோம் டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்டில் இருக்க ஃபீச்சர்ஸ் அண்ட் எப்படி ஸ்டோர் ரெடி பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஷாபிஃபை அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ற பார்த்துட்டோம். புதுசாக ஒரு ஷாபிஃபை அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோன்னே ஆஸ் அ யூஸராக நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்ஸுக்கு நேவிகேட் பண்ணுறதுக்கு உங்கள் ஷாபிஃபை ஸ்டோர்லேருந்து செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும், நீங்கள் ஃப்ரீலான்சராக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ்க்கு ரன் பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லை உங்கள் கம்பெனிக்கே ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் அது எல்லாத்தையும் என்னன்றதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஜென்ரலில் போயிட்டு நம்மளோட வெப்சைட்டோட நேம், அந்த வெப்சைட்டோட இமெயில் ஐடி அண்ட் உங்களோட கான்டாக்ட் நம்பர், ஸோ அதை ஃபில் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து பில்லிங் அட்ரஸ். இந்த பில்லிங் அட்ரஸ் தான் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு நம்ம அனுப்புகிற பேக்கேஜஸில் எல்லாமே இந்த பில்லிங் அட்ரஸ் வந்து விசிபிளாக இருக்க போகுது. அண்ட் ஃபாலோட் பை உங்களோட கண்ட்ரி கோட், என்ன கண்ட்ரி நம்ம இந்தியான்னு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், டைம் ஜோன், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஜென்ரலில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் உங்களோட பிளானோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா செட்டிங்ஸில் பிளான், நம்ம எந்த பிளான் யூஸ் பண்ணுறோம், எப்போ சப்ஸ்கிரிப்ஷன் முடிய போகுது, நெக்ஸ்ட் பேமெண்ட்டுக்கான டேட், என்னைக்கு ரெனியூவல் ஆக போகுது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பேசிக் பிளான் சூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்கள் பிஸ்னஸ் க்ரோ ஆகுது அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் பிளான் சூஸ் பண்ணணும்னா அப்கிரேட் தி பிளான்னு கொடுத்துட்டு அட்வான்ஸ் பிளான் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு போக வேண்டிய இடம் தான் பிளான். நெக்ஸ்ட்டு வந்து பில்லிங், நம்ம என்ன ஃபார்மேட்டில் ஷாபிஃபைக்கு பே பண்ண போகிறோம், கூகுள் பேவா இல்லைன்னா டெபிட் கார்டா, கிரெடிட் கார்டா, நம்மளுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இது வரைக்கும் நடந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கான ரெசிப்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம போகிற இடம் தான் பில்லிங். நெக்ஸ்ட்டு யூசர்ஸ். ஸோ ஒரு பிஸ்னஸை கிரியேட் பண்ணும்போது அட்மினே எல்லா ஒர்க்கையும் பண்ண மாட்டாங்க, ஒரு பிஸ்னஸ் ஓனரே எல்லா ஒர்க்கையும் பண்ண மாட்டாங்க. அவங்க குறிப்பிட்ட எம்ப்ளாயிஸ்க்கு ஆக்சஸ் கொடுத்துட்டு நீங்கள் டெலிவரியை சார்ஜ் எடுத்துக்கோங்க, நீங்கள் பேமெண்ட்டுக்கான சார்ஜ் எடுத்துக்கோங்கன்ட்டு ஒவ்வொரு பர்சனுக்கு டிஃப்ரெண்ட்டான ரோல் கொடுக்க போகிறாங்க. அதை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா யூசர்ஸ்க்கு போயிட்டு ஆட் யூசர்ஸ்,
இதை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம புது யூசர்ஸை நம்ம ஸ்டோரில் ஆட் பண்ணி அவங்களுக்கான ஸ்பெசிஃபிக் ரோல். இப்போ டெலிவரி மட்டும் பார்க்குறவர் பில்லிங்கான டேட்டா அவர் பார்க்கக்கூடாது. பில்லிங் பார்க்குறவர் டெலிவரி அண்ட் ப்ராடக்டோட மெயின்டைன் பண்ணுற ஸ்டாக் டேட்டா பார்க்கக்கூடாது. இதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு குறிப்பிட்ட ரோல் கொடுக்கறதுக்கான செக்ஷன் தான் யூசர்ஸில் ரோல்ஸில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வெப்சைட்டில் நம்ம செட்டப் பண்ண போகிற பேமெண்ட் கேட்வேஸை தான் நம்ம பேமெண்ட்ஸ்னு சொல்ல போகிறோம். பேமெண்ட் கேட்வேஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட்டை நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாரு, அதுக்கான பேமெண்ட்டை ஆன்லைன்லேயே அவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக கூகுள் பே, ஆப்பிள் பே, பேடிஎம் ஆர் எனி ஃபார்ம் ஆஃப் யூபிஐ பேமெண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ண போகிறோம். செகண்டரியாக என்னன்னு கேட்டிங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணுறதுனால அதையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் பேமெண்ட் கேட்வே. பேமெண்ட் கேட்வே செட்டப்புக்கு நம்ம தனியாக ஒரு செஷனே வச்சுருக்கோம், அதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பேமெண்ட் கேட்வே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் ஒரு பேமெண்ட்டை உங்கள் வெப்சைட்டில் இனிஷியேட் பண்ண போகிறாரு. அது இந்த பேமெண்ட் கேட்வே ஆர் பேமெண்ட் ப்ரொவைடர்ன்ற ஒரு சர்வருக்கு போக போகுது. அந்த சர்வரில் நம்ம ஷாப்பிஃபை பிளானுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சர்டன் அமௌண்ட் அவங்க கமிஷனாக எடுத்துக்கிட்டு ரிமைனிங் பேமெண்ட்டை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. இப்படி தான் ஒரு பேமெண்ட் நடக்க போகுது. இந்த பேமெண்ட்டை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கும் அது உங்கள் பேங்க்கில் கரெக்டாக டெபாசிட் பண்ணுறதுக்கும் ஒரு யூஸ் பண்ணுற டூல் தான் பேமெண்ட் கேட்வே ப்ரொவைடர். ஸோ இப்போ செட்டிங்ஸ் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டோரை எப்படி டிசைன் பண்ணுறதுன்ற நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம இப்போ போகலாம். ஸோ இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஷாப்பிஃபையோட ஹோம் பேஜில் ஆன்லைன் ஸ்டோர்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த செக்ஷன் தான் வந்து ஸ்டோரை டிசைன் பண்ணுறதுக்கும் டெவலப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண போகிற செக்ஷன் ஆன்லைன் ஸ்டோர். இந்த ஸ்டோரில் நம்ம மல்டிபிள் தீம்ஸை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஈச் தீம் வந்து உங்கள் வெப்சைட் எப்படி ப்ரிவியூ பண்ண போகிறாங்க, எப்படி உங்கள் வெப்சைட் விசிபிளாக இருக்குன்றதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட போகிறது இந்த தீம்ஸ் தான். தீம்ஸுக்குன்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஷாப்பிஃபைல மெனி ஃப்ரீ தீம்ஸும் கொடுத்துருக்காங்க, ஆஸ் வெல் அஸ் வந்து ப்ரீமியமான பெய்டு தீம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் டிபெண்ட் ஆகும். ஃப்ரீ தீமுக்கும் பெய்டு தீமுக்கும் ஃபீச்சர்ஸ் வந்து அடிஷ்னலாக இருக்க போது, சில ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்க போது. ஸோ இப்போ நம்ம தீம் லைப்ரரியை ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். ஸோ தீம் லைப்ரரியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஓவராலாக மோர் தென் 1000 தீம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அவுட் ஆஃப் விச் நமக்காக ஒரு 25 தீம்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரீ தீம்ஸே மல்டிபிளான ஸ்டோர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இஃப் உங்கள் கிளையண்ட் ஆர் உங்கள் பிஸ்னஸ் வந்து எனக்கு பெய்டு தீமில் போகணும், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒன் ஆஃப் தி பெய்டு தீம் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மல்டிபிள் தீம்ஸ் இருக்குது. நம்ம ஃப்ரீ தீம்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட்டு தீமாக கன்சிடர் பண்ணுறது கரண்ட் டேட்டில் வந்து டான் தீம். இந்த டான் ஏன் நம்ம சூஸ் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா அதில் ஃப்ளெக்சிபிலிட்டி நிறைய இருக்குது. ஆஸ் வெல் அஸ் பெய்டு தீம்ஸில் இருக்க சில ஃபீச்சர்ஸ் வந்து டான் தீம்லேயும் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் நம்ம பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி பிராண்டிங் பண்ணிக்கலாம். லோகோஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸில் பிளேஸ் பண்ணிக்கலாம். கலர் ஸ்வாட்செட்ஸ், ப்ராடக்ட் கேட்லாக்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே டான் தீமில் கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு தீமை ஆக்டிவேட் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும், அதை நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ட்ரேட் தீம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் ட்ரேட் தீமை கிளிக் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெமோவாக இந்த தீம் எப்படி இருக்குன்றதை நான் இனிஷியலாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு இந்த தீம் நல்லா சூட் ஆகும், என்னோட பிஸ்னஸுக்கும் என்னோட ப்ராடக்ட்ஸ்க்கும் இந்த தீம் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரை தீம்ன்ற செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ட்ரை தீம் கொடுத்தோன்னு என்ன ஆகும்னா இந்த தீம் உங்கள் வெப்சைட்டில் ஷாப்பிஃபைல ஆட் ஆகிடும். ஸோ ட்ரை தீம் கொடுத்த பிறகு நம்மளோட ஸ்டோர் வந்து அந்த தீம் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ட்ரேடுன்ற தீம் வந்து நம்மளோட வெப்சைட்டில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆன பிறகு சப்போஸ் இந்த தீம் வேணும்னா கஸ்டமைசேஷன் கொடுத்து நம்ம தீமை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா டான் தீம் பற்றி பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டால் இதில் ஹை ஃபீச்சர்ஸ் இருக்குது, பெஸ்ட் தீம் இன் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். ஸோ ஷாப்பிஃபைல மல்டிபிள் தீம்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். உங்களுக்கு எந்த தீம் பிடிச்சிருக்கோ அதை இன்ஸ்டால் பண்ண பிறகு அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ உங்கள் ஷாப்பிஃபையோட ஹோம் பேஜில் ஸோ ஆன்லைன் ஸ்டோர் கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த கஸ்டமைஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு உங்களை வெப்சைட்டோட எடிட்டர் பேஜுக்கு அது கொண்டு வந்து லேண்ட் ஆக போகுது. ஸோ இந்த பேஜை ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இதோட டேஷ்போர்டை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே லேயர்ஸு, ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப் லேயர்ஸ்னு நம்ம சொல்லிக்கலாம். மிடில் பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டோட ப்ரிவ்யூ வந்து டோட்டலாக இருக்க போகுது. ஸோ ஸ்டார்டிங் வித் இந்த லேயர்ஸே 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஹெட்டர், நெக்ஸ்ட் ஒன் டெம்ப்ளேட் அண்ட் லாஸ்ட் ஒன் ஃபுட்டர். ஹெட்டர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வெப்சைட்டில் இருக்க அனௌன்ஸ்மெண்ட் பார் ஆர் வந்து மெனு செக்ஷன், இது எல்லாத்தையும் நம்ம ஹெட்டர்னு சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட் டெம்ப்ளேட்டில் எதெல்லாம் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் இருக்க கண்டென்ட், ஹீரோ செக்ஷனாக இருக்கலாம், ப்ராடக்ட் செக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஃபீச்சர்ட் ப்ராடக்டாக இருக்கலாம்,
ஆர்எல்ஸ் ஏதாவது கலெக்ஷன்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே எதில் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட டெம்ப்ளேட் செக்ஷனில் வரப்போகுது. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஃபுட்டரில் வந்து நம்மளோட ப்ரைவசி பாலிசி லிங்க்ஸு, சோஷியல் மீடியாக்கான லிங்க்ஸு, இமெயில் கலெக்ட் பண்ணுறதுக்கான டேபு, இது எல்லாமே ஃபுட்டர்னு நம்ம சொல்ல போகிறோம். இந்த 3 செக்ஷனையும் எப்படி எடிட் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் ஹெட்டரில் என்னென்ன செக்ஷன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பார் இருக்கும் அண்ட் மெனு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அனௌன்ஸ்மெண்ட் பார்னு ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பாரோட கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களோட சப் லேயர் கேட்டகரியில் நிறைய செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆக போகுது. இப்போ இந்த செட்டிங்ஸில் நான் சேஞ்சஸ் பண்ண என்னோடய லைவ் வெப்சைட் வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸோ நான் இப்போ 2 அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருக்கேன். புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நான் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மவுஸை ஹவர் பண்ணி ஆட் அனௌன்ஸ்மெண்ட்னு கொடுத்தீங்கன்னா புதுசாக 3வது அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஆட் ஆகிடும். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான கண்டென்ட்டை இங்கே டைப் பண்ணிவிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் டு ஸ்டோருக்கு பதிலாக நான் என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா மேபி வந்து கிறிஸ்மஸ் சேல் இஸ் ஹியர் அப்படின்றத போட்டு ஆஃபர் 20% இப்படின்ற ஒரு செக்ஷன் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணோன்னு எந்த செக்ஷனுக்கு எனக்கு கொண்டு போகணும்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு கிறிஸ்மஸ் சேலுன்ற ஒரு கலெக்ஷனுக்கு நான் கொண்டு போகணுன்றதை சேவ் பண்ணிக்கிறேன். ஓவராலாக அனௌன்ஸ்மெண்ட் பார் செட்டிங்ஸை கிளிக் பண்ண பிறகு 3 ஸ்லைட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஸ்லைடும் எத்தனை செகண்டுக்கு ஒரு வாட்டி மாறணும், எனக்கு 3 செகண்டுக்கு ஒரு வாட்டி ஸ்லைடு மாறணும் அப்படின்னா செட்டிங்ஸை இங்கே மாற்ற இங்கே நம்மளுக்கு 3 செகண்டுக்கு ஒரு வாட்டி ஸ்லைடு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எனி சேஞ்சஸ் பண்ண பிறகு சேவ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர் ஷார்ட்கட் Ctrl+S செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணுற சேஞ்சஸை சேவ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இது அனௌன்ஸ்மெண்ட் பார். நெக்ஸ்ட்டு ஹெட்டர் செக்ஷன் போகிறோம் அப்படின்னா ஹெட்டரில் தான் நம்மளோட மெனு இருக்க போது. நான் ஹெட்டரை கிளிக் பண்ணணும்னு நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. சைடில் வந்து உங்களோட சப் லேயரில் இருக்க மெனுஸ் வந்து மாறி இருக்கும். லோகோ பொசிஷன் எனக்கு டாப் லெஃப்ட்டில் வேணும்னா டாப் லெஃப்ட்டில் மாற்றிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து மிடில் லெஃப்ட்டில் வேணும்னா மிடில் லெஃப்ட்டில் மாற்றிக்கலாம். மொபைலில் எப்படி இருக்கணும் லோகோ அதை பார்க்குறதுக்கு டாப்பில் மொபைலுன்ற ப்ரிவ்யூ செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ மொபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னா லோகோ எங்கே இருக்கணும், லெஃப்ட் சைடில் இருக்கணுமா சென்டர் சைடில் இருக்கணுமா, இந்த வெப்போட ப்ரிவ்யூவை பார்த்து தான் நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறீங்க. இந்த ப்ரிவ்யூ இருக்க மாதிரி தான் நம்மளோட வெப்சைட் இருக்க போகுது. ரைட். ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து மெனுவோட டைப் மெகா மெனுவா இல்லை ட்ராப் டவுனா, இதை நம்ம சேஞ்ச் பண்ண நம்மளோட வெப்சைட் வந்து ஓவராலாக வந்து சேஞ்ச் ஆக போகுது. இது வந்து ஓவராலாக ஹெட்டர் செக்ஷன். மெஜாரிட்டி ஆஃப் தி ஒர்க் எதில் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டெம்ப்ளேட் செக்ஷனில் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த வெப்சைட் எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ செக்ஷன் தான் நம்ம யூசர் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செக்ஷனாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு நான் அதுக்கு என்ன க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்லைட் ஷோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே 4 ஸ்லைடு வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஸ்லைடும் ஒவ்வொரு கேட்டகரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஒரு ஸ்லைடு வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைடை நான் கிளிக் பண்ணோன்னே அதுக்கான இமேஜ் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒப்பாசிட்டி எவ்வளோ வேணுன்றதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 70 வேணாம், எனக்கு ஒரு 50 இருக்கணும், இமேஜ் இன்னுமே நல்லா எனக்கு தெரியணும், வியூ ஆகணும்னா ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். அதுக்கான ஹெட்டிங் நான் கொடுத்துருக்கேன். ஹெட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா விசிபிளாக இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட்டு சிடிஏ பட்டன். ஸோ ஷாப் நவுன்ற சிடிஏ பட்டன் கொடுத்துருக்கேன். இது வாட்சை பற்றின ஒரு ஹீரோ செக்ஷன். ஸோ வாட்சை ஹீரோ செக்ஷனை கிளிக் பண்ணோன்னே யூசர்ஸ் எங்கே ரீடைரக்ட் ஆகணும் அதுக்கான லிங்க்கை நம்ம கலெக்ஷன்ஸில் போயிட்டு நம்ம வாட்ச்னு ஒரு கலெக்ஷன் செட் பண்ணியிருக்கோம். அந்த வாட்சை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதே செக்ஷன் ஹோமில் மொபைலில் எப்படி இருக்குன்னு விசிபிளாக பார்க்குறதுக்கு மொபைல் செக்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு மொபைலில் எப்படி இருக்குன்றதை நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை மொபைலில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணோன்னே கண்டென்ட் எப்படி அலைன் பண்ணணும், மொபைலில் எப்படி இருக்கணுன்ற சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கலர் கோடு இந்த செக்ஷனுக்கு மட்டும் நான் மாற்றணுன்னா கலர் ஸ்கீமை செலக்ட் பண்ணி எந்த கலர் வேணுமோ அந்த கலர் ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய செக்ஷன்ஸை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது ஒரு செக்ஷன் கஸ்டமைஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். சேம் கஸ்டமைசேஷன் தான் எல்லா செக்ஷன்ஸுக்கும் இருக்கும். நம்ம இந்த கஸ்டமைசேஷன் ஸ்டோர் பில்டிங்கே ஒரு டீட்டெயில்டான ஒரு செஷனில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஓவராலாக பார்க்குறதுக்கு புதுசாக ஒரு செக்ஷன் ஆட் பண்ணணும், எனக்கு ஸ்லைட் ஷோ கீழே ஒரு செக்ஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸ்லைட் ஷோ கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ஒரு செக்ஷன் நம்ம ஆட் செக்ஷன் கொடுத்தா ஒரு செக்ஷன் ஆட் பண்ணலாம். லெட்ஸே நான் ஒரு ஃபீச்சர்ட் ப்ராடக்ட் மெயினான என் வெப்சைட்டில் இதுதான் வந்து டாப் செல்லிங் ப்ராடக்ட், அதை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபீச்சர்ட் ப்ராடக்ட்ன்ற செக்ஷனை ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபீச்சர் ப்ராடக்ட் செக்ஷன் ஆட் ஆகிடும். ஸோ இதில் எந்த ப்ராடக்ட்டை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி காட்ட போகிறோம். ரைட் சைடு அதே மாதிரி சப் மெனு கேட்டகரிக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் கொடுத்துட்டு உங்கள் வெப்சைட்டில் இருக்க டாப் செல்லிங் ப்ராடக்ட். ஸோ லெட்ஸ் சேஸ் நான் இந்த ஓவர் சைஸ் ரிங்கிள்ஸ் கட்டு தான் எனக்கு பெஸ்ட்டு செல்லிங் ப்ராடக்ட்னா இந்த ப்ராடக்ட்டை நான் செலக்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்டோட இமேஜ், அதோட டைட்டில், அதோட ரேட்டு, அதுக்கான ஸ்வாட்செட்ஸ், என்னென்ன சைஸஸில் இருக்குது, குவான்டிட்டி, ஆட் டு கார்ட், எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஹோம் பேஜில் டிசைன் பண்ண முடியும்.
ஸோ இந்த மாதிரி நம்ம செக்ஷன்ஸ் அதிகமாக ஆட் பண்ண நம்ம ஹோம் பேஜை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். செக்ஷன்ஸில் மல்டிபிள் செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆட் செக்ஷன் கொடுத்துட்டு உங்கள் டிசைனுக்கு என்ன செக்ஷன் தேவையோ நீங்கள் மவுஸை ஹவர் பண்ணும்போது அந்த செக்ஷன் எப்படி இருக்குன்ற ப்ரிவியூவுமே ரைட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம செக்ஷன்ஸ் ஆட் பண்ண என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கே உரித்த இதை கட் பண்ணிடுவோம். ஸோ அதிகமாக நம்ம செக்ஷன்ஸ் ஆட் பண்ண என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்குன்னு ஒரு யூனிக் லுக் வந்து கிடைக்க போது ஈச் செக்ஷனை நம்ம கலர் ஸ்வாட்சஸ் மூலிமா நம்ம கஸ்டமைஸ் பண்ணும்போது நம்ம பிராண்டோட கலர்ஸ் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆக போது பிராண்டிங்கை நம்ம இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை கஸ்டமைஸ் பண்ணி டிசைன் பண்ணி வச்சுருக்கேன் ஃபார் தி டுட்டோரியல் பர்பஸ். ஸோ லாஸ்ட்டாக பார்க்கும்போது நம்மளோட ஃபுட்டர் செக்ஷனில் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சோஷியல் மீடியா ஐகான்ஸ் அண்ட் குவிக் லிங்க்ஸ். குவிக் லிங்க்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ப்ரைவசி பாலிசி, ரிட்டர்ன் பாலிசி, ஷிப்பிங் பாலிசி, இந்த மாதிரி யூஆர்எல்ஸ்க்கான லிங்கை பேஸ் பண்ணுற இடமா நம்ம குவிக் லிங்க்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு திங் வந்து செட்டிங்ஸ். ஸோ இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோர் ரெடி பண்ணும்போது நம்மளோட லோகோ அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், சரி நம்ம லோகோ அப்லோட் பண்ணிக்கலாம். நம்ம பிராண்டுக்குன்னு உரித்த பிராண்ட் கலர்ஸ் இருக்கும், அந்த பிராண்ட் ஸ்வாட்சட்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம பிராண்டுக்குன்னு டைப்போகிராஃபி செக்ஷன்ஸ் இருக்கும். குறிப்பிட்ட ஃபாண்ட்டு தான் என் பிராண்டுக்கு யூஸ் பண்ணணும், இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபாண்ட் யூஸ் பண்ணணும், இந்த திக்னஸில் யூஸ் பண்ணணும், இந்த போல்டில் யூஸ் பண்ணுற செட்டிங்ஸ் இருக்கும். அதை எல்லாத்தையுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அனிமேஷன்ஸ், ஒரு இமேஜ் மேலே கிளிக் பண்ணும்போதோ இல்லை அனிமேஷன்ஸ் ஒரு இமேஜ் மேலே ஹவர் பண்ணும்போதோ என்ன அனிமேஷன் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 3D லிஃப்ட் வேணும்னா நான் இமேஜ் மேலே மவுஸை கொண்டு போய் வைக்கும்போது அந்த இமேஜ் வந்து பாப் ஆகி 3Dயாக வர மாதிரி வெளியே வரப்போகுது அந்த அனிமேஷன்ஸ். பட்டன்ஸுக்கு என்ன கார்னர் ரவுண்டிங் இருக்கணும், என்ன கலர்ஸ் இருக்கணும், எல்லா செக்ஷன்ஸையும் நம்ம இந்த செட்டிங்ஸில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்டோர் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய போஸ்டர்ஸ் தேவைப்படும், வீடியோஸ் தேவைப்படும். இதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது? மெனி ஃப்ரீ டூல்ஸும் இருக்குது, பெய்ட் டூல்ஸும் இருக்குது. லைக் கேன்வா, ப்ரீமியர் ப்ரோ, ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர். ஸோ இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம போஸ்டர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம், வீடியோஸ் ரெடி பண்ணிக்கலாம். அந்த வீடியோஸ் போஸ்டர்ஸ் அவுட்டாக கொண்டு வந்து நம்மளோட ஷாப்பிஃபை ஸ்டோரில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்கள் ஸ்டோர் அப்லோட் பண்ணிட்டீங்க, எல்லா செக்ஷன்ஸையும் ரெடி பண்ணிட்டீங்க, லோகோலாம் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைன் ஓகே அப்படின்னா ஃபைனலாக வந்து சேவ்ன்ற பட்டன் கிளிக் பண்ண உடனே உங்கள் வெப்சைட் வந்து ஆன்லைனில் லைவாக வந்து சேவ் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் உங்கள் வெப்சைட்டை சேவ் பண்ண பிறகு உங்கள் வெப்சைட் வந்து ஆன்லைனில் அஃபிஷியலாக பப்ளிஷ் ஆகிடும். அண்ட் ஆல்சோ நீங்கள் உங்கள் இ-காமர்ஸ் ப்ராடக்ட்டை செல் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் பிளாட்ஃபார்மை நீங்களே டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஆசம் ஒர்க். இந்த எபிசோடை நம்ம இதோட வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்ட்ஸ் எப்படி லிஸ்ட் பண்ணுறது, அந்த ப்ராடக்ட்ஸை எப்படி கலெக்ஷன்ஸாக ஆட் பண்ணுறது, மெனூஸ் எப்படி ஆட் பண்ண போகிறோம், ப்ரைவசி பாலிசிஸ் பேஜஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதை பற்றி இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.